அனைவருக்கும் வணக்கம். டிஎன்செட் எக்ஸாம் மெட்டீரியல் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றது பார்த்துடலாம். லெட் f is a function from R to R such that f of x, y equal to xy divided by x square plus y square when x, y not equal to 0, 0, 0 when x, y equal to 0, 0. Then f is continuous at 0, 0. F is not continuous at 0, 0. The partial derivative of f with respect to x exists at 0, 0. Partial derivative of f with respect to x at 0, 0 does not exist. So problem very simple. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதனுடைய கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி, டெரிவேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பார்ஷியல் டெரிவேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பற்றி கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கம் ஒய் எப்படி கொடுத்துருக்காங்க, xy டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் when x, y not equal to 0, 0, 0 when x, y equal to 0. ஸோ பாயிண்ட் அட் ஜீரோவில் ஃபங்க்ஷன் வேல்யூ 0, நான்-ஜீரோ பாயிண்ட்ஸில் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து xy டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 செக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், லிமிட் எக்ஸ், ஒய் டென்ஸ் டு 0, 0, எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் வந்து நமக்கு என்ன கிடைக்கணும், எஃப் ஆஃப் 0, 0 வரணும், விச் மீன்ஸ் 0ன்னு வரணும். புரியுதுங்களா? அப்படி வந்தால் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் 0, 0 கரெக்டு தானே? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அலாங் y equal to mx பாத் சூஸ் பண்ணுங்கள். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு ஆகிடும். என்னென்னா y கோஆர்டினேட்டை எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஆகும் எக்ஸ் இன்ட்டு எம்எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதாவது y equal to mx சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் ஸ்கொயர் எம் டிவைடட் பை 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எம் டிவைடட் பை 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதான் லிமிட்டிங் வேல்யூ விச் டிபெண்ட்ஸ் ஆன் எம், இல்லைங்களா? எம் வெரி பண்ண இந்த லிமிட் மாறிக்கிட்டே இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஸ்டில் கோஸ் டு 0, கரெக்ட் தானே? இது 0க்கு அப்ரோச் ஆகாது. ஏன்னா ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் அ பாயிண்ட் மீன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து லிமிட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த கேஸில் ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸ் அட் 0, 0. therefore f is not continuous at 0, 0. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா f is not continuous at 0, 0ன்றது ட்ரூ, கண்டினியூஸ்ன்றது ஃபால்ஸ். இப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் பார்க்கணும். என்ன சார் சிங்கிள் ஆப்ஷன் தானே அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. மேபி இது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வச்சு கேட்டாங்க கூட கம்பைன் பண்ணி ஒரு கொஷனாக கேட்குறேன். ஓகே, பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் f வித் ரெஸ்பெக்ட் x at 0, 0ன்றதை பார்க்குறோம். ஜென்ரலாக பார்ஷியல் டெரிவேட்டிவ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், லிமிட் h tends to 0 f of h plus 0, 0 minus f of 0, 0 divided by h. இது வந்து fx at 0, 0. சப்போஸ் fy at 0, 0 வேணும் அப்படின்னா லிமிட் h tends to 0 f of 0, h plus 0 minus f of 0, 0 divided by h. அதாவது ஃபர்ஸ்ட் காம்போனண்ட்டில் சேஞ்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டெரிவேட்டிவ்னு அர்த்தம். இதுவே ஃபங்க்ஷனில் செகண்ட் காம்போனண்ட்டில் சேஞ்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து செகண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னு அர்த்தம். எக்ஸ் டெரிவேட்டிவ்க்கு வந்து h ப்ளஸ் 0, 0, ஒய் டெரிவேட்டிவ்க்கு வந்து 0, h ப்ளஸ் 0, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகே ஃபைன். இப்போது வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் கேட்குறாங்க, பாயிண்ட் அட் 0ல். இப்போ பாயிண்ட் அட் ஏபினா இங்கே ஏ கமா பி சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், fx at 0, 0 எழுதுகிறோம். ஸோ லிமிட் h tends to 0 f of h plus 0, 0 minus f of 0, 0 divided by h. கரெக்டுங்களா? அப்போ லிமிட் h tends to 0 f of h, 0 minus f of 0, 0 divided by h. கரெக்டுங்களா? இப்போது f of h, 0ன்றது ஃபங்க்ஷன் என்ன, f of x, y equal to xy divided by x square plus y square. இது நான்-ஜீரோ வேல்யூக்கு. இப்போ f of h, 0 இது உங்களுக்கு நான்-ஜீரோ தான், ஏன்னா h ஸ்டில் நான்-ஜீரோ. அப்போ என்னாகும், எக்ஸ் வந்து h கொடுக்குறோம், ஒய் வந்து 0 கொடுக்குறீங்க. அப்போ 0 டிவைட் பை h ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ வேல்யூ வந்து 0. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், லிமிட் h டென்ஸ் டு 0 0 மைனஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 0ன்னா அது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 0 வந்து 0 தான். ஸோ 0 டிவைட் பை h, அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 0ன்னு கிடைக்கும். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது அட் பாயிண்ட்டு 0, 0ல். புரியுதுங்களா? அப்போ ஃபங்க்ஷனுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடைக்குதுன்றதால ஆப்ஷன் சி வந்து கரெக்டு, டி வந்து ஃபால்ஸ். அப்போது சி கரெக்டு, டி வந்து ஃபால்ஸ். ஸோ இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போ பிஜிடிஆர்பிலி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் வந்து ஒன் ஆஃப் த யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் கான்செப்ட்லேருந்து கேட்குற ப்ராப்ளம்ஸ்.
ஓகே. பிஜி டிஆர்பியில் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். காலேஜ் டிஆர்பி கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா டிஎன் செட் கால்ஃபர் வந்துடுச்சு. டிஎன் செட் முடிச்சிட்ட உடனே இந்த எக்ஸாமுக்கு அடுத்த வெயிட்டிங்கில் இருக்கிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் டிஆர்பி தான். ஸோ ஒன்ஸ் வந்து காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடத்தி போடுவாங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதாவது எக்ஸாம் வரும், ஸ்டாப் பண்ணிடுவாங்க, டிஆர்பி போர்டு நம்பலாமா வேணாமா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகாமல் நம்ம வேலை நம்ம கடமை என்னென்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் எந்த எக்ஸாம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். அதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இந்த எக்ஸாம் டியூரேஷனில் தான் படிப்பேன் அப்படின்றத விட்டுறணும். எக்ஸாம் 3 மாதம் கால்ஃபர் வரும், அந்த டைம் நோட்டிஃபிகேஷன் தான் படிச்சுக்கலாம் அப்படின்னா அது வந்து பாஸ் பண்ணுறதுக்கான அழைப்பு கிடையாது. ஸோ நீங்கள் லாங் டைம் டியூரேஷனில் படிக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு கொஷின் பார்த்தா இதுக்கான ஐடியா இப்படி தான், இதுதான் சால்வ் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியணும். அந்தளவுக்கு ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ப்ராப்ளமாக இருக்குது சார், தியரி பார்ட்லாம் படிக்கணும். தியரி பார்ட்லாம் வந்து டெஸ்ட் கொஷினில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா டைரக்ட் ரிசல்ட்டாக கேட்டிருப்போம். நீங்கள் டெஸ்ட் கொஷின் அடிக்க அந்த டைரக்ட் ரிசல்ட்லாம் மைண்டில் வரும். ஸோ அப்போது வந்து அதுக்கு நீங்கள் தனியாக எஃபோர்ட் போட்டு படிக்க வேணாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் தனியாக இருக்கப்போ ஸ்டடி மெட்டீரியல் கோத்ரூ பண்ணிக்கணும். கூடவே அந்த மெட்டீரியலுக்கான இப்போ ரியல் மட்டும் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் இருக்கா, 1000 கொஷின்ஸ் இருக்கணும். அது எங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு ரியல் தியரி சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான கொஷின் புக்லெட்டும் உங்களுக்கு பிரிண்டடாக கொரியர் பண்ணிடுவோம். ஸோ ரியல் படிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே அந்த கொஷின் புக்லெட்டை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதான். இதுதான். அதே போல் ஒவ்வொரு யூனிட்டுக்கு இருக்குது. காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் தியரி சால்வ்டு ப்ராப்ளம், அதுக்கு கொஷின் பேங்க் புக்லெட் அடித்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் காம்ப்ளெக்ஸுக்கு மட்டும், ரியலுக்கும் அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாட்டுக்கு தியரி சால்வ்டு ப்ராப்ளம், இப்போ ஸ்டாட் 1க்கும் ஸ்டாட் 2க்கும் அதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் 300 கொஷின் ஒரு புக்லெட், சிங்கிள் புக்லெட் 300 கொஷின். அது இல்லாமல் தனித்தனியாக டெஸ்ட் பேட்ச் புக்லெட்ஸ்லாம் ஒரு 500 கொஷின்ஸ் கிட்ட வரும். ஸோ 1000 கொஷின்ஸ் ஒரு யூனிட்டுக்கு இருக்குது. அதை தாண்டி வேறு எந்த கொஷினுமே வராது. நீங்கள் அதை வாங்கி ஃப்ளெட்ஜாக ஒர்க் அவுட் பண்ணணும். அதுதான் இங்கே முக்கியம். நம்ம வாங்கி வச்சுட்டு டைம் டியூரேஷன் நம்ம கீப்பப் பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு மெட்டீரியல் வாங்கி வச்சுட்டு படிக்காமல் விட்டிங்கன்னா அது வேறு பெரிய ட்ராபேக். ஸோ சைட் பை சைட் மெட்டீரியல் படிக்கணும், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். நாங்கள் போகிற வீடியோஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அவ்வளோ கண்டென்ட்டு கொடுப்போம். ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். டவுட்னா ப்ராப்ளம்ஸ் கேளுங்க, என்னால் சால்வ் பண்ண முடியும். எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். ஓகே. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் நிறையா நான் போடுறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். டிஎன் செட்டுக்கு வந்து இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று கொடுக்குறேன். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டினியூட்டி கண்டிப்பாக கேட்டுருவாங்க. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கான்செப்ட்டு ஒரு ப்ராப்ளம் நான் போடுறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு பேசிக் ப்ராப்ளத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.